ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் கார்னர். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக் குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் சோம்பு, சோம்பு போட்டோன்னே 4 வரமிளகா, வரமிளகா நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 5 பூண்டு. உங்களுக்கு பூண்டு ஜாஸ்தி வேணும்னா பூண்டு எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். பூண்டு லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பூண்டு இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய். தேங்காய் இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் நீட்டமாக கட் பண்ணது. நமக்கு கண்ணாடி பதத்துக்கு வெங்காயம் வணங்கினா போதும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஒரு 2-3 முந்திரி இதை நல்லா ஆற விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். 1/4 ஸ்பூன் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம வேக வச்ச முட்டையை இவ்வளோ லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்து 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட எக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ அதை எடுத்து நம்ம முட்டை வறுத்த எண்ணெயிலேயே 1/2 ஸ்பூன் கடுகு நல்லா பொரிஞ்சோன்னு 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகா 2ஆக கீறினது, கொஞ்சமாக கருவேப்பிலை, இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணது, ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து ஆனியன் நல்லா இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசம் போய் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு.
இப்போ ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா. நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ லைட்டாக நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அப்போ நம்மளோட தக்காளி நல்லா வெந்துடும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மசாலா நல்லா ஃப்ரை ஆகி எண்ணெய் விட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா இந்த அளவுக்கு அரைக்கணும். ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. கொஞ்சம் குறைன்னு அரைச்சா தான் நம்மளுக்கு எக்கு குருமாக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி வரட்டும். கொதி வந்துச்சு. இப்போ கொதி வரும்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச எக் இது கூட சேர்த்துக்கலாம். எக்கு போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க வச்சாதான் நம்மளோட எக்குக்குள்ளே நல்லா மசாலா உள்ள நல்லா இறங்கும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி இறக்கி எடுத்தால் நம்மளோட எக் குருமா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.